ஒருத்தருக்கு ராகு தசை நடக்கும். இந்த ராகு தசை தான் என்னை மனுஷனாக்குச்சு. நான் அதுலேருந்தே என் தொழில் ஆரம்பித்தேன், வெளியூர் வந்தேன், காசு பணத்தை கையில் பிடிச்சேன், பெரிய ஆள் ஆகிட்டு இப்போ இன்னைக்கு இத்தனை குடும்பம் என்னை நம்பி பிழைக்குதுன்னு அவர் பேசிகிட்டு இருப்பார். இன்னொருத்தர் இல்லை நல்லா இருந்தேன், எங்கள் அப்பா நிறைய சொத்துவத்தோட கடன் இல்லாமல் விட்டு போனார், கடன் ஆகி சொத்தை கொடுத்து மரியாதையும் போய் நிறைய சிரமமும் பட்டு போனேன். ஒருத்தனுக்கு ராகு தசை மாதிரி ஒரு தசை வரப்படாதரா அப்படின்னுவாங்க. இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தா 2 பேர்த்துக்கும் 12ஆம் இடத்துல ராகு இருக்கும். எப்பட்றா ஒருத்தன் நல்லா இருக்குன்றான், ஒருத்தன் நல்லா இல்லைன்றான், எப்பட்றா இது நடக்குது அப்படின்னா, 12ஆம் பாவத்தில் ராகு நின்று 12ஆம் இடத்ததிபதி அவர் கூட சேர்ந்து நின்னா அது யோகம். 12க்கு அதிபதி உச்சமாகி ராகுவோட சேர்ந்து நின்னா அது யோகம். 12ஆம் பாவாதிபதியும் ராகுவும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அது எங்கே இருந்தாலும் சரி இருக்காங்க. அந்த ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்கானா அந்த 12க்கு அதிபதியும் ராகு தசையும் யோக தசை. சரி, இந்த 12க்கு அதிபதி வக்ரமாயிட்டார், எங்கே வேணாலும் போய் இருக்கட்டும். அவர் கூட ராகு இருக்கார், பெரிய யோகக்காரன் இந்த 12க்கு அதிபதி தசையிலையும் ராகு தசையிலையும். அப்போது விஷயம் என்னன்னா, 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கெடுத்துப்படுமா அப்படின்னா கெடுக்காது. அவர் கெடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காரா கொடுக்கறதுக்காக உட்காந்துருக்காராங்கிற அந்த மெசேஜ் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கும். அதை கரெக்டாக படித்தா இந்த ராகு என்ன செய்யும்னு தெரிஞ்சு போயிடும்.